நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க, நாதத்தால் நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க. தமிழர் என்ற இடம் உண்டு. தனித்தே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்து மகாசபா உறவுகளையும் வருக வருக என வரவேற்று இந்த மாபெரும் கோரிக்கை முழக்க மாநாட்டிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் அண்ணன் ராமநிரஞ்சன் ஜி அவர்களுக்கும், வரலாறுனா ஹிஸ்டரி, ஆனா வாழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய வரலாறுன்னு சொன்னா அது எங்களுடைய இந்து மகாசபாவின் தலைவர் தென்னகத்து சத்திரபதி என்று அழைக்கப்படும் தாபாதி. அதே போல இந்து மகாசபாவுக்கு 2 உருவங்கள் உள்ளது. அதுல ஒரு உருவம் இங்க இருக்கு, அதுதான் எங்களுடைய அண்ணன் KR சுபாஜி. என்ன ஒத்துக்கிறீங்களா? மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரியர்களுக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு பாருங்களேன், ஆலயம் ஆகமம் ராஜராஜ சோழன். ஆகமம்னா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியுமான்னு தெரியல, ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனா ஒரு இஸ்லாமியன்ட்ட போய் கேளுங்க, குரான்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய சூராஸ்னா என்ன அப்படின்னா தெளிவா சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்துவன்ட்ட போய் எப்படி ஜபம் பண்ணணும், சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா தெரியும். ஆனா ஆலயம் ஆகமம்னா தெரியாது. ஏன்னா நமக்கு அப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சிவனுடைய சின்னம், சிவனுடைய அம்சமா இருக்கீங்க. உங்களை பார்க்கும் பொழுது உடம்பு புல்ல இருக்குது. நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். ஆகமம்னா என்ன? ஆகமம்னா சிம்பிளா சொல்லிட்டுங்களா, எனக்கு என்ன அறிவு வச்சு சாஸ்திரம், அவ்வளவுதான். ஆகமும் சாஸ்திரமும் வேறு இல்லை. ஆகமும் சாஸ்திரம்னா என்ன? யாரோ ஒருவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது. அப்படின்னா என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப சைவத்தில் இருக்கக்கூடிய நமக்கு யார் சொல்லியிருப்பாங்க? சிவபெருமானால் சொல்லப்பட்டிருக்கும். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கும்? ஒன்று சக்தி தேவிக்கு, இல்லைன்னா சிவாச்சாரியருக்கு. அவங்க சொல்றதை நாம கடைபிடிக்கிறோம். அப்படித்தானே? இதை ஒத்துக்கிறீங்களா? ஏன் ருத்ராட்சம்? சிவனுடைய கோட்பாடு என்ன? கல்லாமை, கொல்லாமை, காமம், இதை 3 விட்டொழிச்சாலே இறைவன்கிட்ட போயிடலாம். அதுதான் ஆகமம், வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ வைணவ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சம்கிதைகள் சொல்லுவாங்க. சாஸ்திர வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாட்டில் தந்திரம் மந்திரம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் ஆகமம், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து நம்ம ராஜராஜ சோழன் கோயில் 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழன் யாரு? அவன் யாரு? முற்கால சோழர்களை பற்றி பேசலாம், பிற்கால சோழர்களை பற்றி பேசலாம், சுந்தர சோழரை பற்றி பேசலாம், முதலாம் பராந்தக சோழரை பற்றி பேசலாம், சுந்தர சோழரை பற்றி பேசலாம். இத்தனை பற்றி பேசினாலும் ஒரே ஒரு ஆள் இருக்காரு, ஹீரோ மாதிரி. அவர் தான் யாரு? ராஜராஜ சோழன். இப்படி பிரிக்கலாம் வேண்டாம். ஒன்று, ராஜராஜ சோழனுக்கு தமிழின் நிலை என்ன, முன்பாக அவனுக்கு அடுத்தபடியாக வந்த நிலை என்ன, எனக்கா புரியுது இல்லை? அவனுடைய பல பெயர்கள் இருக்கு. பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க இல்லையா? பொன்னியின் செல்வன் சொல்லுவோம். பாண்டியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம சுப்பனமா வழுவான், அதனால பரகேசரின்னு சொல்லுவோம். அவனுக்கு இருக்கக்கூடிய பேரு பரகேசரி. அது போல எத்தனையோ பேர் சொல்லலாம். கங்கை கொண்டான், கடாரம் என்றான், எத்தனையோ பேர் சொல்லிட்டே போகலாம். இந்த ராஜராஜ சோழனுக்கு இங்கே மணிமண்டபம் இல்லை. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் வந்து ட்ரெயினில் வரேன், வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் இறங்கினா வெளியே வந்து 2 பேர் இப்படி கை தூக்கி நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் நீங்களேன், நம்ம திராவிட கட்சியை சார்ந்தவங்க. ஒரு ஆளு தொப்பி போட்டு, யாரு? எம்ஜிஆர் கண்ணாடி போட்டு பளிச்சுன்னு, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மா பிரின்ஸ் மாதிரி நின்றுருக்காங்க. அந்த சிரிக்காதீங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்தது யாரு? அந்த மண்ணை ஆண்டது யாரு? ராஜராஜ சோழன் தானே. அவனுக்கு ஒரு சிலை இல்லை. நாம சிரிக்கணுமா சிந்திக்கணுமா? நாம சிரிக்கணுமா சிந்திக்கணுமா? சமத்துவத்தை பத்தி அவங்க நல்லா சொன்னாங்க. அந்த கோயில்ல, தஞ்சை பெருவுடையார் கோயில்ல, கோயில் இருக்கக்கூடிய சிற்பத்துல ஒருத்தங்க பேர் எழுதிட்டாங்க. சிஸ்டர் சொல்ல மறந்துட்டாங்க அவங்க பேரு. அந்த நீர்மோர் வார்த்தை அழகி, அந்த தாய்க்கடல் பேர் எழுதியிருக்கான். எதுக்காக? அங்க பணி புரிஞ்சவங்களுக்கெல்லாம்
சாதாரண ஒரு மோர் கொடுத்ததுக்கு நீர்மோர் வார்த்தை அழகி எழுதியிருக்கான். அந்த பேர் சொன்னீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். கை சூப்பர், அருமையா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, சமத்துவத்தை பத்தி எத்தனைக்கோ பேசியிருக்கான். அவன் நினைச்சிருந்தா இந்த நாடை எப்படி பண்ணியிருக்கலாம்? அது வெறும் 60 வருடங்கள் ஆண்டு இந்த திராவிட கட்சி என்ன பண்ணியிருக்கு? எங்க பார்த்தாலும் மூளை முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனாக்கூர் சிலங்கிறானே எங்க மெரினா பீச்ல எங்க பார்த்தாலும் சிலைகள் தான் இருக்கு. இது சிலைகளுக்கு உண்டான சுடுகாடா மாறிடுச்சு. வாழ்ந்த மன்னர் யாரு? தஞ்சை பெருவுடையார் கோயில். இன்னைக்கு கூட நேற்று போயிருக்க கோயிலுக்கு ஃபாரினர்ஸ்னா அவ்வளவு ஒரு அஸ்டானிஷ்மெண்ட், அதிர்ச்சியா பாக்குறாங்க. எப்படி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும்? இது சமவெளி பகுதியாச்சு. தஞ்சை என்பது என்ன? தன் செய் ஆ ஊர் அப்படின்னா என்ன? ஆடு மாடுகளை மட்டுமே மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி. அந்த பகுதியை எப்படி நீ நன் செய்யாவும் புன் செய்யாவும் மாத்திருப்ப? நன் செய்யினா என்ன? விளைச்சலுக்கு நிறைந்திருக்கக்கூடிய இடம். அப்படின்னா இங்க ஆறு இருந்துச்சா? பொன்னியின் செல்வன் ஏன் சொல்றோம்? காவேரின்னு எங்கேயோ இருந்த நாடு, வடிவ நாடு, களப்பிரர்களுடைய தேசத்திற்கு போய் அங்கிருந்து குடிக்கிட்டு வரான் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் நமக்கும் கர்நாடகக்காரனுக்கும் தண்ணி சண்டை ஓயறதே இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு போனா நம்ம முப்பாட்ட, புரியுதுங்களா? அதுதான் காரணம். இன்னைக்கு அந்த கோயிலை அவ்வளவு வியந்து பார்க்கறான். எப்படா 216 அடி உயரம் இருக்குது, 270 டன் கல்லை எப்படி கொண்டு போயிருப்பான்? பக்கத்துல மலையும் மலை சார்ந்த இடமே இல்லையே. குறிஞ்சியும் முள்ளையும் தெரிஞ்சாதான், குறிஞ்சியும் தெரிஞ்சாதான் பாலை, குறிஞ்சியும் முள்ளையும் செழிப்பா இருந்தா அது நெய்தல் விளைச்சல் உண்டான இடமாச்சு. இதுல எப்படா கொண்டு வந்தானா பக்கத்துல இருக்கக்கூடிய தொண்டைமான் ஆட்சி புரிஞ்ச இடம் எது எது? எல்லாம் தூங்கிட்டீங்களா சாப்பிட்டு? புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னிட்ட போய் அவன் சிற்றரசன், இவன் பேரரசன். அங்கிருந்து போய் கல்லெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில போய் அந்த மலைக்கோட்டையில இருந்தெல்லாம் கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு யோசிக்கிறான், ஈஃபில் டவர் கூட சாய்ந்த வடிவத்தில் இருக்காமா. 60 டிகிரி டு 90 டிகிரி 1000 வருடங்களுக்கு மேல ஆச்சு. என் பாட்டம் முப்பாட்டம் கட்டின இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் இன்னைக்கு முடிக்க எத்தனை 1000 பூகம்பத்தை பார்த்துருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு நினைவு மண்டபம் நம்மளால கட்ட முடியல. ஏன் கட்ட முடியல சொல்லிடுவாங்க. இல்ல அவர் ஒரு வேற பல்லரா இருப்பாரோ, ஏன்னா பெருந்தச்ச மல்லர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லடா, அந்த காலத்துல அவர் ஜாதியெல்லாம் பார்க்கல. உடனே சொல்லிடுவாங்க, இல்ல ராஜராஜ சோழர் காலத்துல தான் எங்களெல்லாம் பிதுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். இங்க மோகந்தி அவர்கள் நம்ம கை தட்டியே ஆகணும். ஏன்னா சினிமால எவன்லாம் பிதுக்கப்பட்டார், எவன்லாம் நசுக்கப்பட்டார் அப்படின்னா ருத்ர தாண்டவம் ஆடி புகையை போட்டு பழுக்க வச்சதே நம்ம அண்ணன் மோகந்தி தான். அதுக்காக பெரிய கைதட்டி கொடுத்துடலாம் நினைக்கிறான். கொடுக்கலாம்ல. ஏன்னா அவர் ஒரு வகையில ராஜராஜ சோழனுடைய வாரிசு தான். நானும் ஒரு காலத்துக்கு நடக்கிறேன், நானும் ராஜராஜ சோழ வாரிசு தாண்டான்னு. புரியுதுங்களா? எது முடிக்க போனான்? இலங்கையெல்லாம் போயிட்டான். அங்க போய் எந்த புத்தகத்தையும் சேதப்படுத்தல, எந்த மண்ணையும் கொடுமைப்படுத்தல. ஆனா என்ன சொல்லுவானுங்க? இல்ல அவர் அவர் காலத்துல தான் பார்த்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் இருந்துச்சு. என்னடா பெண் அடிமைத்தனம்னா இருந்துச்சு. பெண்களை வேசியில்னாங்க, தேவதாசி முறை இருந்துச்சுன்னாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓசி பஸ்ஸு, ஓசியில் போகிற 1000 ரூபா கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தன்னுடைய சமஸ்தானத்தில் இருந்த பணிபுரிஞ்ச பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செஞ்சுருக்காங்க. நம்ம பெண்ணடிமைத்தனத்தை பேசுகிறோம். தேவதாசி முறைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம சொல்ல வேணாம். மேடையில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். அதை நம்ம ஒரு சின்னதை சுருக்கிருப்பாக முடிச்சுடுவோம். ராஜராஜ சோழனுடைய மகன் யாரு? ராஜேந்திர சோழன். சூப்பர்க்கா, நீங்க எல்லாமே பக்காவா சொல்றீங்க. சூப்பர்க்கா. ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு? தந்தைக்கு நிகர் மகனா, இல்ல மகனுக்கு நிகர் தந்தையாங்கிற அளவுக்கு டஃபா இருந்துச்சு. எங்க இன்னைக்கெல்லாம் சொல்றோம் மால்டீவ்ஸ்ன்ட்டு. மால்டீவ்ஸ்ல யாரு இருக்கா? நம்மளுக்கா? ஏன் அது பேரு தமிழ் பேரு. சாயந்தர நேரத்தில் பார்த்தோம்னா மாலை போன்ற தீவு இருக்குமாமா, அதனாலதான் மால்டீவ்ஸ்ன்னு சொல்றாங்க. கம்போடியாங்கிற ஒரு நாடு இருக்கு. இப்ப படிக்கிறோம் இல்லையா, அப்பர் மறையிருள் நீக்கியார்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பேர் தானே, மறையிருள் நீக்கியார் தானே, அவருடைய பேர் தான். அங்க இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்குமே பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது தேவாரமும் திருவாசமும் பாடுறாங்களாமா. நாம என்ன பண்றோம்? சனாதனத்தை ஒழிப்போம், தயவு செய்து அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி ஒரு அமைச்சர்லாம் வந்தாரு பார்த்தீங்களா, அவங்களாம் கூப்பிட்டு வைக்க காமிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ அவங்க பாருங்க, அவங்களெல்லாம் கையெழுத்து கும்பலாம் போல. உங்களை தான் சொல்றேமா நான்.
சிவகடாசமா இருக்கீங்க, சக்தியின் மறு உருவமா இருக்கீங்க. நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். பெண்ணடி மித்திரம்லாம் இல்லப்பான்ட்டு. நம்ம அமைச்சர் இப்பெல்லாம் திராவிடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்றாங்க, ஓசியில தானே போற பஸ்ல, ஓசியில தானே போற பஸ்ல 1000 ரூபாய் வாங்குறீல்ல அப்படிங்கிறாங்க. சிந்திச்சு பாருங்கக்கா, பஸ் ஸ்டாப்ல நிறுத்தினானா நம்ம ஓட வேண்டியதா இருக்கு. நிறுத்து 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 நிறுத்துன்னு. அடுத்த டைம் ஒலிம்பிக்ஸுக்குலாம் நம்ம இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தைரியமா அனுப்பலாம். ஏன்னா பஸ்ஸை துரத்தி 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 ஸ்டாப்ல நிற்கிறது இல்லை. லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப், இப்போ ஸ்டெப்ஸே இல்லை. போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இதே உங்கள் பகுதியில் நினைக்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நினைக்கிறேன், ஒரு பாயமாக கீழே விழுந்துருது, ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்துருது. ஆமாம் பாவம் இல்லை, பாயமாக விழுந்தா பாவம், நம்மளாம் விழுந்தா கண்டுக்க மாட்டானுங்க. இப்போ வேற வந்து என்னமோ வேற நம்ம பாயை பற்றி வேறு டாபிக் வேணால் வேற பக்கம் போயிடலாம். இது போன்ற நம்ம ஏன் சொல்லணும்? எதுக்காக ராஜராஜ சோழனை பற்றி பேசணும்? அவர் என்ன சாதிச்சுட்டார், எதை பண்ணலை? இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்க கொண்டு வந்த ரெவல்யூஷனரி ஸ்கீமை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்கீமை எல்லாத்துக்குமே தெரியும். ஆடு கொடுத்தாங்கன்ட்டு இல்லையா? ஆடு கொடுத்தாங்கல்ல, அதை 1500 வருடங்களுக்கு முன்பாகவே ராஜராஜ சோழன் கொடுத்தாங்கன்னா நம்மளால நம்ப முடியுதா? அதுக்கு ஸ்கீம் பேர் என்ன தெரியுங்களா? சாகா மூவா பேராடு. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா சாகா மூவா பேராடு. எதுக்காகனா 60 ஆடு கொடுக்குறாரு. இங்க ஏழை எளிய மக்கள் இருக்கீங்கன்னா அவங்க வந்து கெஜெட்ல போய் எழுதிடணும், இந்த மாதிரி இந்த வறுமை கோட்டில் இருக்கேன், என்னால் குடும்பம் நடத்த முடியறதில்லை, எனக்கு வந்து பொருளாதார கீழ்நிலை இருக்குன்னா அவர் பார்ப்பார். இப்படி இருக்கீங்களா? சரி ஓகே. 60 ஆடு கொடுக்குறாங்க. 60 ஆடு கொடுத்து அந்த ஆடை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நாம வைக்கலாம். 3 வருஷம் கழிச்சு பெருமை தலைவர்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும், இல்லைன்னா கோச்சுக்குவாங்க. சாகா மூவா பேராடு. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஆடு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு 2 குட்டி போடும். அப்போ வருஷத்துக்கு அதோட தாயாடு வந்து அந்த குட்டியாடு திரும்ப குட்டி போட ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடை திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆமா, புரிஞ்சுங்களா? அந்த ரெவல்யூஷனரி ஸ்கீம் அன்னைக்கே கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு சொல்றானே நம்மளாலாம் பூமாரை சுத்தப்படுத்தணும், பூமாரை சுத்தப்படுத்தணும், விநாயகர் கொண்டு அங்கே கரைக்கிறானே, இங்கே கரைக்கிறானே, கெமிக்கல்ல கரைக்கிறானே, அப்படி இப்படிங்கிறானே. யோசிச்சு பாருங்களேன். வீரநாராயண ஏரி, வீராணம் ஏரின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சோழ பரம்பரையில் சோழ டைனாஸ்டியில் வந்தவங்க தான் கட்டியிருக்காங்க. எவ்வளவு? 25 கிலோமீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு வீராயண ஏரியை வெட்டியிருக்காங்க. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் பேசுவோம், அண்ணன் சொன்னார், மோகன் சொன்னார், டைமோஸை பத்தி கேள்வி. இப்போ கிரீக்குன்னா யாரை சொல்லுவோம்? அலெக்சாண்டர் கிரேட்னு சொல்லுவோம். நெப்போலியன் போனபார்ட்னா ஐயோ அவரு கிட்டத்தட்ட 2 லட்சம் படை வீரர்கள் வச்சிருந்தாங்க, 20,000 குதிரை படை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். உனக்கெல்லாம் அப்ப ராஜராஜ சோழன் அவருடைய படை வீரர்கள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 16 லட்சத்துக்கும் மேல. எப்பவுமே நம்ம ரிசர்வ் போர்ஸ் வச்சிருப்பாராமா. இன்னைக்கெல்லாம் ஓணம் பண்டிகை போனோம்னு வைங்க, நேற்று முந்தானேற்று மைசூர் தசரால ஒரு யானை ஓடுது, 2 யானையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்ம முப்பாட்ட ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட 40,000 யானை மெயின்டைன் பண்ணிருக்கான். எல்லாமே 10 அடிக்கு மேல இருக்கக்கூடிய. அதை எப்படி யோசிச்சு பாருங்க. கங்கை கொண்டான், கடாரம் என்றாங்க, இலங்கை போயிருக்கிறான், எப்படி கொண்டு போயிருப்பான்? அன்னைக்கு ஸ்டீம் இன்ஜின் போட்டு இருந்துச்சா, இல்ல பெட்ரோல் இன்ஜின் போட்டு இருந்துச்சா, டீசல் இன்ஜின் போட்டு இருந்துச்சா, போட்டுக்கிறேன் ஷிப் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. வெறும் விசைப்படகுல ஏற்றிட்டு போயிருக்கா யானைய. இங்க ஒரு யானையை அடக்க முடியல. அப்ப எப்படி யானையை பழகிருப்பான்? யானைகிட்ட எப்படி போர் புரிஞ்சிருப்பான்? நம்ம எல்லாம் பழுவேட்டரையரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பழுவேட்டரையர் ஏன் பேர் வந்துச்சு? அத்தனை தடுப்புகள். அவனுக்கு நம்ம ஊர்ல சிலை வைக்க முடியல. ஆனா ஒண்ணுமில்லாத நம்ம கருணாநிதி பேனாசில வைக்கணுமாமா. எத்தனை அடியில 134 அடியில. ஆனா கரெக்டா அந்த விஷயம் போன் பேசிட்டு இருக்காரு. 134 அடியில வைக்கணுமாமா. 81 கோடி ரூபாய் செலவுல, 81 கோடி ரூபாய் செலவுல 134. எதுக்காக? திருவள்ளுவருக்கு செலவு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 130 பாவம் அந்த அக்கா தூங்கிட்டாங்க. ஸ்டோரி சொல்ல நினைச்சு தூங்கிட்டாங்க நினைக்கிறேன். சிவனடியார் தூங்கிட்டாங்க. அந்த ஒரு பாவம் சிவனடியார் எழுப்பின பாவம். ப்ளீஸ் 133 அடியில திருவள்ளுவருக்கு சிலை. திருக்குறள் என்ன கொடுத்துருக்கு? உலாவினாமை பத்தி சொல்லியிருக்காரு, பொருளடக்கம், காமத்துப்பால் எல்லாத்தையும் பத்தி சொன்னவருக்கு இல்லை. இங்கெல்லாம் லேடிஸா இருக்கீங்களா? நம்ம வந்து கலைஞருடைய வசனத்தை அப்படியே பேசி காமிச்சிடலாம். என்னவெல்லாம் எழுதினார், யாருடைய அடைய, அதனால விடுங்க, அது இருக்கு. அவருக்கு நியாயப்படி செலவழிச்சுதான் எனக்கா வச்சிருக்கணும்? ஓல்டுமா குடும்பத்துல அந்த மண்டையோடு எடுத்துட்டு கலைஞர் போட்டோ வச்சிருந்தா நியாயமா இருந்திருக்குமா? ஆமாக்கா,
அப்படிதான்க்கா. வேற என்ன வச்சிருக்கிறோம்? என்ன எழுதிட்டாரு அவரு? வேற என்னக்கா எழுதி வச்சிருக்காரு? வேற எதுவுமே எழுதல. மக்களுக்கு தேவையானது எழுதியிருக்காரா? மேல சொல்றது மேலதான் பீர் பாட்டில் பேனர் சரியில்லாம் வேணாம் வச்சா நம்ம சீமான் சொல்லுங்க நம்ம அதை உடைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. பேனர் செலவு வைக்கிற பிரச்சனை இல்லையா? பர்மிஷன் கிடைக்கல வச்சிருவாங்க. நீங்க நினைக்கிறீங்க மாட்டான்ட்டு. இப்போ ஒரு பொண்ணு சொல்லுச்சு, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறை கோயில்ல மயூரநாதர் கோயில் இருக்காரு இல்லையா, அந்த சப்பரத்துல வரும்போது சொல்லுது, அதெல்லாம் எப்பேற்பட்ட கோயில், ஒரு 1500 வருடங்கள் பழமையான கோயிலா இருக்குமா? இருக்கும் தானே. அந்த கோயிலை பத்தி ஏராளமா பேசுது. கேட்டா மதிவதனி திராவிட சிசு அந்த புள்ள சொல்லுது, என்னத்தை போய் சிவபெருமான தூக்குறாரு, அவரால் தூக்க முடியாது அப்படின்னு இழிவுபடுத்து. நாம என்ன பண்ணோம்? வேடிக்கை தான் பார்த்துருந்தோம். அதை கேட்க போன ஒரு உணர்வுள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் அடிக்க வந்துட்டானுங்க. இந்த நிலைமை தான் இருக்கு. இப்ப பாருங்க, திருப்பதியில லட்டு பிரச்சனைக்கு போயிட்டாங்க. மாட்டு கொழுப்புங்கிறானு எங்களுக்கு எப்பறம் தெரியும்? இப்ப ராஜராஜ சோழன் இருக்காரு, அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரதோஷ நந்தி இருக்குல்ல, மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். 1500 வருடத்துக்கு முன்னாடி அவன் யோசிச்சு பண்ணியிருக்கான் பாருங்க. பிரதோஷ் அன்னைக்கு அவன் மூளைக்கெல்லாம் நம்ம மூளை ஈடே ஆகாதுக்கா. ஒண்ணுமே பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது. என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த நந்தி இருக்கிற பிரதோஷ அன்னைக்கு அங்க பண்ற அபிஷேகம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகங்கை குளம் அங்க போய் சேருதாமா. எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இன்னைக்குதான் ஜெயலலிதா அம்மையார் வந்து சொல்றாங்க மழை நீர் சேகரிப்பு திட்டம். ஏன்னா தமிழ்நாடு வந்து நீர் வந்து நம்ம எப்படி கீழே தான் போர் போட்டு தான் எடுக்கிறோம், அதனால நம்ம தண்ணியை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1500 வருடத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கிறான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளு. எதை வேணா எடுங்க. மக்களுக்கு உண்டான திட்டமா ஆடு திட்டம் கொடுத்துருக்கான். மழை நீர் சேகரிப்பு அது மக்களுக்கு உண்டான திட்டம் தான். கட்டிட கலை எடுத்துக்கங்க. இதுக்கு மேல ஒரு கட்டிட சான்று வேணுமா? இதுக்கு மேல சான்று வேணுமா? இது போல கோயிலை பார்த்துருக்க முடியுமா? எப்படி கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இது சமவெளி பகுதி. இங்கிருந்து எங்கேயோ போய் கல்லெட்டு வந்து கேட்டா அடிமையை வச்சு கட்டின எந்த அடிமையை வச்சுடா கட்டினீங்க? சீன பெருஞ்சுவரை பத்தி பேசுவோம். அதுல எழுதி வச்சிருக்கிறான், இது வந்து அடிமையால் கட்டப்பட்டதுன்ட்டு. ஐபில் டவரை பத்தி பேசுவோம், ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிடை பத்தி பேசுவோம். அதுதான் அடிமையில கட்டுச்சு. இங்கே கூட அடிமையை கட்டுச்சு. ஒரு நீர்மோர் கொடுத்த கிழவிக்கு மேல எழுதியிருக்கான், நீர்மோர் வார்த்தை அழகி அப்படின்ட்டு. அந்த சவரம் பண்ணா இல்லையா, அந்த சவரம் பண்ணவனுக்கு கொடுத்திருக்கிறான் ராஜராஜன் என்கின்ற பட்டம். அந்த உளி வச்சு வேலை செஞ்சார் இல்லையா கோயில், அவருக்கு கொடுத்திருக்காரு பெருந்தச்ச மல்லர்னு. ஆனா இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நம்ம அண்ணன் ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகம் தளபதியும் 2 பேருக்கு பேர் இருக்கணுமாமா. அதே நீயும் தளபதி நிற்கிற, நான் தான் தளபதி, ஒரிஜினல் தளபதி நடிச்சுக்கிறானு. அன்னைக்கு முப்பாட்டேன் வந்தவன் போனவனுக்குலாம் பேர் கேட்டா இவனுக்கு சமத்துவத்தை பற்றி பேசுறானு. வனவேகைன்னு ஒரு கட்சி இருக்குக்கா. அந்த கட்சி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்க சொல்றாங்க, யாருமே தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. அந்த கட்சிக்காரருக்கு ஒரு அமைச்சர் சேர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இரணின்னு அந்த ஒரு பேரு. அவன் பாருங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்கிறான், வரவனுக்கெல்லாம் இருக்கையும் கொடுத்து, இருக்க இடமும் கொடுத்து, தகுதி எல்லாம் கொடுத்து, அவனை போய் சமத்துவவாதி இல்லை, அவன் வந்து ஜாதியின் இல்லை, அவனை நசுக்கப்பட்டோம் பெதுக்கப்பட்டோம். நம்மளாலாம் பார்த்தீங்க. ஆனால் தயவு செய்து அடுத்த டைம் மாஞ்சோலை பற்றி பேசுங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமாக்கா? தேவேந்திர, நான் சொல்லுங்கிறீங்களா? தேங்க்யூக்கா, ஐ லவ் யூக்கா. தேவேந்திர குலம்னு ஒரு ஜாதி இருக்கு இல்லையா, பல்லர் சமுதாயம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 6 பேர்த்த உட்பிரிவை சேர்த்து தேவேந்திர குலம் சொல்லி பண்ணிட்டாங்க. 48 கூலி தொழிலாளிகள் வெறும் கூலி உயர்வு கேட்டதற்கு படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை பற்றி நீங்க எவனுமே பேச மாட்டான். சரிங்களா? வேங்கை வயல் சம்பவம் யாருக்கா தெரியுமா? வேங்கை வயல்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க என்ன பண்றாங்க, மனித மலத்தை கொண்டே மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில கலக்கிறானுங்க. அவ்வளவு வசியம் வளர்ந்துட்டு இருக்கானுங்க. இதுதான்டா வந்து சமத்துவம் இல்லை, இதுதான்டா வந்து மக்களுக்கு இதுதான்டா மக்களுக்கு எதிராக நடக்குது. மக்களை நேசிச்ச வேண்டாம, மக்களுக்காக உழைச்ச வேண்டாம, எங்கேயாவது போய் இந்த மன்னரை கொடுமைப்படுத்தினா, இந்த மன்னரை நசுக்கிட்டான் பிதுக்கிட்டான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. அப்படி சொல்லவே முடியாது. இவன் யாருக்காக வாழ்ந்தான்? மக்களுக்காக வாழ்ந்தான். அவன் தான் கொடுத்ததுதான் இந்த தஞ்சாவூர் முழுமையாக இருக்கக்கூடிய இடமே. தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளால இப்படியே போனோம், நீங்க அப்படியே போய் பார்த்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இந்த 2 பேர்ல யாரு எடுங்க, இது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு எடுத்துடலாம். உடையாளூர்ல அவருடைய நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா உலகத்தையே கட்டி ஆண்டவன், தெற்காசியாவே கட்டி ஆண்டவன். அவன் கால் போடாத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க?
இன்னைக்கு அவனுக்கு உடையாளூர்ல ஒரு நினைவு மண்டபம் இல்லை. அதை அமைக்க சொன்னதுக்காக உண்மையாகவே ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இன்னைக்கு இந்த நாளில் நின்று நான் பேசுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஏன்னு கேளுங்க, அடுத்த மாதம் அக்டோபர் 24 என்ன? தயவு செய்து தூங்குறவங்க எந்திரிச்சுக்குங்க. இப்போ நான் மாஸ்டர் கேட்க போகிற கொஸ்டின் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அடுத்த மாதம் 24 என்ன? அக்டோபர் 24 என்ன? வெரி குட், சூப்பர். எல்லாத்தையும் கூகுள் இருக்கு, சர்ச் பண்ணுங்க. அடுத்த மாதம் 24 அவரோட சதய விழா சர்ச் பண்ணுங்கக்கா. அப்போ தம்பி போய் சொன்னா உண்மையாக சொல்லணும்னு தெரியும். அவனோட சதய விழா 1039வது சதய விழா வருது. யாரு? ராஜராஜ சோழனுடைய. தயவு செய்து உடையாளூர் போங்க. இங்கே இருக்கிற நீங்களாம் சிவனுக்கு சிவத்தொண்டு செய்கிறத விட சிவனுக்கு அடியாராக இருக்கவனுக்கு சிவத்தொண்டு செஞ்சாலே சிவன்கிட்ட போய் சேர்ந்துடலாம். புரியுதுங்களா? நன்றி நன்றி. கைதெடுத்தவங்களுக்காக நன்றி. என்னக்கா சொல்றாரு? சிவனை வழிபட்டுறதுக்கு கல்லாமை கொள்ளாமை காமம் மட்டும் இருந்தால் போதுமா? அதை விட்டு வச்சா போதுமா? கண்ணப்ப நாயனார் கதை தெரியாத நம்மளுக்கெல்லாம்? அவர் எப்பேற்பட்டவர்? குளிக்கவே மாட்டார். மண்டையில் பேர் முடிச்சு பொடுகு முடிச்சிருக்கோம். எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவனுக்கு சம்பந்தமே இல்லாத வேப்பம்பூ வச்சுட்டு இருப்பான். தண்ணி சுத்தமொத்தமாக அபிஷேகம் பண்ண தெரியாது. வாயில் எச்சில் நீரோட உமிழ் நீரோட அந்த ஆற்றகரை கொண்டு வந்து தாயை கொப்பிடிச்சு கையை கண்ணா கறி வச்சிருப்பான்னு சொல்லி காலில் பூவை தட்டி விட்டு அவனையே கட்டி அணைச்சவர் யார்? இந்த எம்பெருமான் ஈசன். இங்கே பெருவுடையாராக இருக்கார். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெருவுடையாராக இருக்கார். அவருக்காக நீங்கள் சிவ தொண்டு செய்யணுன்னீங்கன்னா வேற யாருமே இல்லை. சிவனை அடைய ஒரே வழி சிவ தொண்டனுக்கு நம்ம சேவை செஞ்சாலே போதும். நாம் இன்னைக்கெல்லாம் ஒரு 500 ரூபா போடுங்கக்கா. காசு கேட்குறா. இப்போ நாங்கள் ஒரு திராவிட கட்சி நடத்துறாதீங்க. நீங்களே போங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு நீங்கள் பெரியார் மண் தானே இது. ஒரு யூனிட் 7000 ரூபாய். இப்போ பெரியார் மண் இல்லையாக்கா? எல்லாமேக்கா பெரியார் மண் கிடையாது. ராஜராஜ சோழனோட மண். சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு யூனிட் 7000 ரூபாய் போச்சு. சரிங்களா? தயவுசெய்து நம்ம வாங்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள் இதே செய்வோம். வேறு ஏதாவது செஞ்சு இன்னும் பேசணும்னா எல்லாம் உள்ள திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் ஏதாவது முடிச்சுக்கிட்டுமா? நன்றி நன்றி நன்றி. ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம்